மூன்றாம் வீட்டில் சூரியன் என்றால் எவரையும் எதிர்த்து நிற்கும் தைரியம் ஏற்படும். ஏதோ ஒரு சின்ன வியாதி உடலுக்குள் இருந்து கொண்டிருக்கும். பெண்கள் மீது அதிகம் மோகம் கொண்டவர்களாக இருப்பார்கள். சந்திரன் என்றால் தினுசான உடைகள் ஆபரணங்கள் உண்டாகும். செவ்வாய் நிற்க முரட்ட குணமும் சகோதரர்கள் இவர்கள் மீது பாசமில்லாத நிலை ஏற்படும். மூன்றாம் வீட்டில் புதன் இருந்தால் புராணம் இதிகாசம் மீது ஞானம் உடையவராகவும் ஆன்மீக ஈடுபாடு உடையவராகவும் சகோதரர்கள் பற்றில்லாத நிலையும் ஏற்படும். மூன்றாம் வீட்டில் குரு இருந்தால் தங்க ஆபரணங்கள் நிறைய சேரும். சகோதரர்கள் செழிப்பாக வாழ்வார்கள். சாஸ்திரங்களின் மீது ஆராய்ச்சி செய்ய ஆர்வம் ஏற்படும். இவரின் கீழ் சிலர் வேலை பார்ப்பார்கள். மூன்றாம் வீட்டில் சுக்கிர நிற்க பெண்கள் இவர்களை விரும்புவார்கள். இசை, தவம், ஆடை ஆபரணம் போன்றவை ஏற்படும். மூன்றாம் வீட்டில் சனி நின்றால் காது நோய், சகோதர விரோதம், ஆடை ஆபரணங்கள் நஷ்டம் ஏற்படும். ராகு பகவான் இருந்தால் விஷ சம்பந்தமான நோய்கள், காது வலி, சகோதர தோஷம் ஏற்படும். கேது பகவான் மூன்றாம் வீட்டில் இருந்தால் வீராப்பு உடையவராகவும் விஷ சம்பந்தப்பட்ட நோய்களும் ஏற்படும்.